மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் நேர்மையான வந்து மீடியாவை நான் சொல்லல. இன்னைக்கு அதே மீடியால தான் இருந்து இது எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. கலெக்டர் வந்து வெளியில வந்து சொல்றாரு 2 பேர் செத்ததுக்கு சாராயம் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. இது செத்ததுக்கு சாராயம் தான் காரணம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து பார்க்க போனா ஒரு 52 பேர் உயிர் இருந்திருக்க மாட்டாங்க. 52 பேர் இல்ல, 52 குடும்பம், இன்னும் 100 குடும்பம் உசுறு ஊசலாது. அதே மாதிரி முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் முத்துசாமி ஏற்கனவே ஒரு பேட்டியில வந்து சொல்லும் போது சொல்லியிருந்தாருன்னா, காலையில மது குடிப்பவர்களை வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. போது இது அரசே வந்து மது குடிப்பவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா சார்? இது வந்து இவங்களுக்கு வந்து உண்மையா சொல்ல போனா மது ஒழிக்கிற எண்ணம் கிடையாது. இன்னைக்கு இதனால வந்து பல ஆயிரம் கோடி ஆதாயம் சார். முதல்ல உன் மாநிலத்துல நடந்த பிரச்சனை தான் நீ பேசணும். நீ குஜராத்தை போய் வந்து என்ன பண்றாங்க வந்து நீ கம்பேர் பண்ற. என்ன சொல்ல வர? குஜராத்ல 500 பேர் செத்தாங்க, இங்க 100 பேர் தான் செத்தாங்க, அதெல்லாம் நான் வந்து நான் நியாயம் பேசணுமா சார்? ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா சார்? இதற்கு காரணமானவங்க வந்து காசுனவங்களும் விற்கிறவனும் வந்து கைது பண்ணாங்களா? இன்னைக்கு டிவியில காட்டினாங்க. தயவு செய்து மக்கள் கிட்டீங்க, அந்த சாராயம் காசுறவங்களுடைய நிலைமை பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த சாராயத்துல வித்தனவன் எப்படி இருப்பான்? டிவியில வந்து இன்னைக்கு வந்து காட்டுறாங்க, புருஷன் பொண்டாட்டி அவங்க இவங்க எல்லாம் காட்டுறாங்க. தயவு செய்து சாராயத்தை விற்கிறவன் அந்த குடும்பத்தை பாருங்க. அப்ப இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா காசை வச்சிருக்கிறாங்க, விற்க வச்சிருக்கிறாங்க. இது ஆதாயம் தேடுறவங்களை ஏன் கைது பண்ணல? இதை வந்து அரசியல் திருமாவளவன் சொல்றாரு 24ஆம் தேதி வந்து நாங்க வந்து மது ஒழிக்கிறதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும். யாரை சார் நீங்க ஏமாத்துறீங்க? இதை அரசியல் ஆக்கக்கூடாது. ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரே கேளுங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து நாங்க அரசியல் பண்ணதான் வந்தோம், அவியல் பண்ண வரலன்னு வந்து சொன்னார் இல்லையா? அவர்கிட்ட உங்களுக்கு கேட்கறதுக்கு துணிவு இருக்குதா? உன் மாநிலத்துல நடந்ததுமா 50 பேர் வந்து நடுத்தர் வந்து இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்து அனாதை ஆயிட்டாங்கம்மா. அப்பா அம்மா இல்ல. இன்னைக்கு நான் வந்து சொல்ற முதலமைச்சர் சட்டசபையில 5000 மாசத்துக்கு அந்த பசங்களுக்கு கொடுக்குறேன், பள்ளி செலவு நாங்க எடுத்துக்கிறோம். அம்மா அப்பா இல்லையம்மா, அனாதை ஆயிட்டாங்க. எத்தனை வந்து உங்க வீட்டுல வளர்ப்பியா? மக்கள் பாக்குற வந்து அவங்க மீடியா அவங்க கையில இருக்கும்போது அவங்க போட்டு காட்டுறதா சார் ப்ரொஜெக்ட். எத்தனை பேர் சார் யூடியூப்ல வந்து பாக்குறாங்க? இன்னைக்கு உண்மையிலுமே சொல்ல போனா இந்த மாதிரி யூடியூப்ல தான் சார் நிறைய உண்மைகள் பேருது மக்கள் கையில. இன்னைக்கு மக்கள் தெளிவடைறதே வந்து டெலிவிஷனை பார்த்தோம், பேப்பர் படிச்சோம் கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க எடுத்து போய் கொண்டு சேர்க்குறீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம், நான் உங்களை மாதிரி ஆளுங்கலாம் வந்து தலைவணங்குறேன். இன்னைக்கு வந்து உடனே கூட எடுத்து போய் மக்கள்கிட்ட ரீச் பண்றீங்க பாருங்க. இது இன்னும் அதிகரிக்கீங்க. இன்னைக்கு நான் டிபேட்டை வைங்க. நான் இப்ப கூட சொல்றேன், தவறு யார் பேர்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா திருத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இனி வருடத்துல இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்காதுல்ல. இதை தான் நான் மீடியா கிட்ட கேட்கிறேன். நான் மீடியாவை குறை பேசல சார். நீ நியாயமா நடந்துக்கோன்னு சொல்றேன். உன் தொழிலுக்கு நீ வந்து தர்மத்தை நிலைநாட்டு, மக்கள்கிட்ட உண்மையை போய் சேர்த்து. உனக்கும் குடும்பம் இருக்கு. நிர்வாகம் உன் கையில இருக்குதுல்ல. அப்ப நீ வந்து அங்க கிராடியேட்டர் போய் தானே இருக்கிற. உனக்கு துணிச்சல் இல்லையா? தயவு செய்து ஒரு சொல்ற கேட்கல. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு என்ன திட்டம் வச்சுக்கலாம்? இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறதால வந்து அந்த போன உயிர் திரும்பி வரப்போறது கிடையாது. உனக்கு எத்தனை பேர் சவப்படுற? ஆனா மீடியால மறைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம். மூடி மறைக்கணும்னு நினைச்சாங்க. பிணங்கள் மேல வர அவங்களால மறைக்க முடியல. கடைசியில் என்ன பண்ணாங்க? கலெக்டர், எஸ்பி எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த கலெக்டரை டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த எஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த துறை அமைச்சர் வந்து முத்துசாமியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். முதலமைச்சர் அமைச்சரே பதவியே விளங்கணும். அப்படி பதவி விளங்கினா ஓப்பனா வந்து மக்கள் மத்தியில சொல்லுங்க. இனி வந்து யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நான் வந்து ரிசைன் பண்ணதுக்கு தயார் சொல்ல துணிச்சல் திராணி இந்த முதலமைச்சருக்கு இருக்குதா? ஆனா வந்து அட்லீஸ்ட் கற்பழிப்பு, கொலை இன்னைக்கு வந்து அதாவது வந்து கண்ட்ரோலா இருக்கும்ல. ஒரு சட்ட ஒழுங்கு வந்து பாதுகாப்பா இருக்கும்ல. இவங்க வந்து சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிறாங்களா? அந்த டிஜிபியை மாற்றணும், அந்த கமிஷனரை மாற்றணும். ரவுடிசம் அதிகமாயிடுச்சு சார். ஆனா மூடி மறைக்கிறாங்க சார். பொன்னானாச்சுன்றாங்க. தயவு செய்து இனி ஒரு காலத்திலாவது வந்து மக்களை பாதுகாக்க. நீ நல்லது கூட பண்ண வேணாயா? நிம்மதியா இருக்க முடியாது. அவன் கூட கஞ்சி அவன் குடும்பத்தோட இருப்பையா, அவன் பிள்ளைகளோட இருப்பையா.
தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கவர் பாஜக சிறுபான்மையினுடைய பொதுச் செயலாளர் அத்தாவுல்லா சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க பிரபா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். தமிழகத்துல கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 4-5 நாளா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. ஒரு துயர சம்பவம் தான் கண்டிப்பா. ஆனா இருந்தாலும் அது வந்து அரசனுடைய மெத்தன போக்கா. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாரு, காவல்துறை நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வச்சிருப்பேன். எந்த ஒரு துயர சம்பவம், அதாவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலுமே இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன். இந்த மாதிரி பல பிரச்சாரங்கள் பண்ணி, ஏன்னா அதிமுக கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பல துயர சம்பவங்கள், இது தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்தாலுமே அதெல்லாம் குறிப்பிட்டு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லும்போது, எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டாலுமே நான் கூடிய விரைவில் எவ்வளவு சீக்கிரம் அதற்கான முயற்சிகள் எடுத்து காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இந்த சம்பவம் வந்து இது இப்ப வந்து புதுசா நடக்கல. ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதமும் நடந்துச்சு. கிட்டத்தட்ட அதுல ஒரு 20 பேர் வந்து இறந்திருந்தாங்க. இப்ப இதே மாதிரி இப்போ இந்த ஆண்டுமே நடந்திருக்கு. இதுல சுமார் ஒரு 52 பேர் இது வரைக்கும் இறந்திருக்கிறதா தகவல் எல்லாமே வருது. இது எல்லாமே அரசனுடைய மெத்தன போக்கா, இல்ல காவல்துறையுடைய அலட்சியமா? இந்த மாதிரி பல கேள்விகள் வருதே சார். இது உண்மையிலே என்னதான் சார் நடந்துச்சு? உண்மையா சொல்ல போனா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் வந்து பார்ப்போம்னா திட்டமிட்ட படுகொலை. இதை நான் அப்படிதான் சொல்லுவேன். இதற்கு வந்து முதலமைச்சர் தான் பொறுப்பேற்க வேண்டும், காவல்துறையும் பொறுப்பேற்க வேண்டும். நான் வந்து மக்கள் மன்றத்துல வந்து இது வைக்கிறேன், நினைவூட்டுறேன். எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, ஒரு சொட்டு மதுவும் வந்து அனுமதிக்க மாட்டோம்னு வந்து பிரச்சாரம் பண்ணாரு. அதே நேரத்துல மக்கள் மறந்திருக்க மாட்டாங்க. கனிமொழி அக்கா வந்து அவங்க வந்து சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாலேயே வந்து பார்க்க போனா விதவைகள் வந்து அதிகமா இருக்கிற மாநிலமா தமிழ்நாடு மாறிக்கிட்டு வருது. அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டாலின் குடும்பத்துல இருந்து ஒட்டுமொத்த வந்து கட்சியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, கருப்பு சட்டை அணிந்து போர்டை வந்து பிடிச்சாங்க. நீங்க எல்லாம் மறந்திருக்க மாட்டீங்க. நான் ஏன் இதை வந்து குறிப்பிட்டு வரேன்னா, நீங்க அந்த அளவு வந்து போராடி மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு துயரத்தை ஏற்படுத்த மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. சரி, ஓகே, ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைக்கு வந்து 4வது வருஷம் நீங்க வந்து அடியெடுத்து வைக்கிறீங்க. சாதனை மேல சாதனை வந்து இன்னைக்கு சாராயத்திலையும், இன்னைக்கு வந்து பார்க்க போனா கஞ்சா, அபின்னு எல்லாம் வந்து போதையிலையும் வந்து நீங்க வந்து சாதனை படைச்சுக்கிட்டே போறீங்க. நான் மக்கள் கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், அது எப்படிங்க முதலமைச்சர் மேல நீங்க வந்து பழிய சுமத்தலாம்? எப்படி அவர் வந்து பதவி விட்டு விலகலான்னு வந்து சொல்றதுக்கு முன்னாடி 2 விஷயத்த நான் சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். போன வருஷம் வந்து மரக்காணத்துல வந்து உயிரிழந்தாங்க இல்லையா? ஒரு 20, 30 பேர் வந்து செத்தாங்க. விழுப்புரம் மாவட்டத்துல. உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த நேரத்துல வந்து என்ன பண்றாருன்னா வந்து, ஸ்டாலின் அவர்கள் வந்து 10 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் நிவாரணம் கொடுக்கும்போது, அந்த சாராயம் காசுனவனுக்கும் 10 லட்சம் கொடுத்தாரு. அத வந்து அவர் ஊக்குவிச்சார். அப்போ ஒரு முதலமைச்சர் சாராயம் காசுனதுக்கே வந்து 10 லட்சம் கொடுத்திருக்கிறாருன்னா, அப்ப அவருடைய நிர்வாக திறன் என்னன்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு திமுக வந்து இந்த ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் தான் ஆகுதா? இன்னைக்கு 75 ஆண்டு காலமா வந்து திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தானே ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க நீங்க எக்கச்சக்கமா பதவி எல்லாம் வகிச்சுதான் இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க. உங்ககிட்ட டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கும். இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில உதாரணத்துக்கு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல போனா இன்னொரு விஷயத்தையும் நான் நினைவுபடுத்த விரும்புறேன். 8 மாசத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எஸ்பி வந்து என்ன பண்றாரு, நேத்து தினமலர் பேப்பர்லயே வந்திருக்குது. எஸ்பி வந்து மோகன்ராஜ் வந்து சொல்றாரு, இங்க கள்ளச்சாராயம் காசு அவங்கள வந்து இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவங்க மேல வந்து வழக்கு தொடர்வதற்கு அவரை பிடிக்கும் போது, இதே திமுகவை சேர்ந்த சில அதாவது என்னன்னா கட்சிக்காரங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, அவரை பிரஷர் போட்டுக்கிறாங்க. பிரஷர் போட்டு என்ன பண்றாங்க, அவர் மேல வந்து வழக்கே இல்லாம வந்து வெளியில கொண்டு வந்தாங்க. இந்த அதிகாரி என்னன்னா வந்து அவங்களுடைய மேல் அதிகாரிகளுக்கு பார்வைக்கு கொண்டு போனாங்க. அவங்க மேல இருக்கிற அமைச்சர்கிட்டயும் கொண்டு போனாங்க. ஆனா அதற்கு வந்து விடை கிடைக்கல. அவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்கா இருந்தாலும் இந்த கள்ளச்சாராயத்தால இங்க வந்து நிறைய வந்து உயிரிழப்பு ஏற்படும். இதற்கு நான் காரணமாக அமைஞ்சிடக்கூடாதேன்னு சொல்லி வந்து அவர் என்ன பண்றாரு, விருப்ப ஓய்வு கொடுத்துடுறாரு. ஆனா அப்ப கூட அந்த விருப்ப ஓய்வை வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணல. இந்த ரீசனை சொல்லி அவர் எங்கேயாவது போனானா, இது ஆளுங்கட்சிக்கு ஒரு பிரச்சனை தானே. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, விருப்ப மனு கொடுத்துட்டு வந்து போயிடுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து பார்க்க போனா அந்த மோகன்ராஜ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் விருப்ப மனுவுக்கு வந்து விருப்ப ஓய்வு கொடுத்தது வந்து நான் வந்து வெளிநாட்டுக்கு போறதுக்காக. ஏன்னா அவர் வந்து த்ரெட் பண்ணிருக்கிறாங்க. கிளீனா தெரியுது. இதை மூடி எப்படி மறைக்கலாம் தான் வந்து ஆளுங்கட்சி பாக்குது தவிர,
இப்ப பாருங்க, அவர் வந்து சொல்றாரு அதெல்லாம் காரணம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து விஆர் செய்தி கொடுத்துட்டு போன ஒரு காவல்துறை அதிகாரி. அவர் யாருக்கு சப்போர்ட்டா இருப்பாரு? ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. இரண்டாவது வந்து மா சுப்பிரமணியம் வந்து இன்னைக்கு இறந்தவங்களுடைய குடும்பத்துக்கெல்லாம் வந்து போய் பார்த்தார் இல்லையா? நல்லா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. முதல்ல உன் மாநிலத்துல நடந்த பிரச்சனைய தான் நீ பேசணும். நீ குஜராத்த போய் வந்து என்ன பண்ற, அங்க வந்து நீ கம்பேர் பண்ற. என்ன சொல்ல வர? குஜராத்ல 500 பேர் செத்துட்டாங்க, இங்க 100 பேர் தான் செத்தாங்க. அதெல்லாம் நான் நியாயம் பேசணுமா? சார், ஒரு அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா சார்? நீங்க வந்து போன வருஷத்துல நடந்த அந்த இத்தனை பேர் மரணத்திலேயே நீங்க வந்து அந்த இடத்துல வந்து நீங்க வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல. ஒரு எஸ்பி ஆமா. புகார் கொடுத்த வந்து நீங்க அந்த இடத்துல வந்து அலர்ட் ஆகல. காவல்துறை உங்க கட்டுப்பாட்டுல இருக்குது. இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா, கலெக்டரை மாத்துறாங்க, எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க, மதுத்துறை அமலாக்கத்துறை அந்த மது ஒழிப்பு அதிகாரிகள் எல்லாம் நடவடிக்கை மதுவிலக்கு எடுத்து அமலாக்கத்துறை. இன்னைக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை கொண்டு வரீங்க, சிபிசிஐடிக்கு மாத்துறீங்க. எவ்வளவு ஒரு வேகம், எவ்வளவு ஒரு வேகம். இன்னொரு விஷயத்தையும் வந்து பாருங்க அந்த இடத்துல. இதற்கு காரணமானவங்க வந்து காசுனவங்களும் விக்கிறவனும் வந்து கைது பண்ணாங்களாம். இன்னைக்கு டிவில காட்டினாங்க. தயவு செய்து மக்கள் சிந்திங்க. அந்த சாராயம் காசுறவங்களுடைய நிலைமை பாத்தீங்களா? இன்னைக்கு அந்த சாராயத்துல வித்தனவன் எப்படி இருப்பான்? டிவில வந்து இன்னைக்கு வந்து காட்டுறாங்க. புருஷன், பொண்டாட்டி, அவங்க இவங்க எல்லாம் காட்டுறாங்க. தயவு செய்து சாராயத்தை விக்கிறவன் அந்த குடும்பத்தை பாருங்க. அப்ப இவங்களை வந்து என்ன பண்றாங்கன்னா, காசை வச்சிருக்கிறாங்க, விக்க வச்சிருக்கிறாங்க. இது ஆதாயம் தேடுறவங்களை ஏன் கைது பண்ணல? அங்க உள்ள திமுக நிர்வாகிகள் வந்து இதுக்கு வந்து இது பணத்தை வாங்குறாங்க. அது அமைச்சருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளருக்கும் வந்து அதுக்கு வந்து பங்கு இருக்குது. ஆனா இவங்க எல்லாரையும் வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, உடனே வந்து கள்ளச்சாராயத்தை காசுனவங்கள நாங்க கைது பண்ணிட்டோம். இது கள்ளச்சாராயம் இல்ல, விஷ சாராயம். இத தெரிஞ்சு வந்து பண்ணதை எப்படி அனுமதிக்க முடியும்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நீங்க சொல்றீங்க. எதிர்க்கட்சியா இருக்கும்போது நீங்க என்னெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க? செத்த குடும்பத்துக்கு 1 கோடி கொடுக்கணும், அரசாங்க வேலை கொடுக்கணும், அவங்க குடும்பத்தை காக்கணும்னா நீங்க போர்ட பிடிச்ச ஆளாச்சே. இன்னைக்கு யாரு செத்தாலும் நீங்க துச்சமா 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா எந்த தைரியம் சார்? மக்கள் சிந்திங்க தயவு செய்து. மாநில தலைவரே சொல்லிட்டாரு கிளியரா. இதுக்கு முன்னாடி ஒரு பைட்டு குடுத்துக்கிறாரு. மதுவை வந்து எடுத்தோடனே ஒழிக்க முடியாது, படிப்படியா தான் ஒழிக்க முடியும். ஏன்னா மதுவை நிறுத்தினால அதால ஏற்பட பாதிப்பு, அதுக்கு உண்டான பிரிகாஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுக்கணும். மறுவாழ்வு மையத்தை நிறைய உருவாக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு வருஷத்துல வந்து நீங்க 50 கடை மூடினா கூட, ஏன் சார் ஒரு 5 வருஷத்துல உங்களால மொத்தமா ஒழிக்க முடியாது? இன்னைக்கு அந்த மதுவை வச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கமே நடந்துருக்கிறது உறுதியாயிடுச்சா? ஒரு நீட்ல செத்த அனிதாக்காக அவன் பையன் வந்து எத்தனை இடத்துல வந்து பேசுறான். நீங்க நினைச்சிருந்தா அந்த அனிதாவையும் காப்பாத்திருக்கலாம். ஆனா நீங்க விளம்பரம் எல்லாம் தேடுறீங்க, ஆதாயத்தை எல்லாம் பண்றீங்க, அரசியல் ஆக்குறீங்க. இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு வந்து, ஒருத்தர் சொல்றாரு கிளீனா, இதை வந்து அரசு யாரு திருமாவளவன் சொல்றாரு, 24ஆம் தேதி வந்து நாங்க வந்து மது ஒழிக்கிறதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். யார சார் நீங்க ஏமாத்துறீங்க? இதை அரசியல் ஆக்கக்கூடாது. ஏன் உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவரே கேளுங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது வந்து நாங்க அரசியல் பண்ணதான் வந்தோம், அவியல் பண்ண வரலன்னு வந்து சொன்னார் இல்லையா? அவர்கிட்ட உங்களுக்கு கேட்கறதுக்கு துணிவு இருக்குதா? நான் மீடியாவை கேட்கிறேன், ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன். இந்த கள்ளக்குறிச்சியில வந்து 52 பேர் செத்தீங்கல்ல, எத்தனை பேர் வந்து எத்தனை மீடியால பைட் நடத்துறீங்க சொல்லுங்க? டிபேட் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் நேர்மையான வந்து மீடியாவை நான் சொல்லல. இன்னைக்கு அதே மீடியால தான் இருந்து இது எக்ஸ்போஸ் ஆயிருக்குது. கலெக்டர் வந்து வெளியில வந்து சொல்றாரு 2 பேர் செத்ததுக்கு சாராயம் காரணம் இல்லைன்னு சொல்றாரு. இது செத்ததுக்கு சாராயம் தான் காரணம்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்து பார்க்க போனா ஒரு 52 பேர் உயிர் இருந்திருக்க மாட்டாங்க. 52 பேர் இல்ல, 52 குடும்பம், இன்னும் 100 குடும்பம் ஊசலாடுது. இன்னைக்கு இன்னைக்கு வந்து கனிமொழி அக்கா எங்க? இன்னைக்கு இத்தனை பேர் தாலி அறுத்து இருக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அவங்க கூட ஒப்பாரி இயக்கத்துக்காக நீங்க போனீங்களா? ஆமா, உன் மாநிலத்துல நடந்துக்குதுமா, 50 பேர் வந்து நடுத்தர் வந்து இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் வந்து அனாதை ஆயிட்டாங்கம்மா, அப்பா அம்மா இல்ல. இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்றாரு முதலமைச்சர், சட்டசபையில 5000 மாசத்துக்கு அந்த பசங்களுக்கு கொடுக்குறேன், பள்ளி செலவு நாங்க எடுத்துக்கிறோம். அம்மா அப்பா இல்லையம்மா, அனாதை ஆயிட்டாங்க. எத்தனை வந்து உங்க வீட்டுல வளர்ப்பியா? ஏங்க நீங்க இந்த அளவு வந்து எவ்வளவு குயிக்கா நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன பண்றீங்க, கமிஷன்லாம் வச்சீங்கல்ல, அப்ப நீங்க அடுத்தவங்க காப்பாத்துறதுக்கு தானே. இப்ப நான் கேட்கிறேன், எத்தனை நடிகர்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க இதே எதிர்கட்சியா ஸ்டாலின் இருக்கும்போது? நடிகர் சூர்யா எங்க போயிட்டாரு? இந்த பிரகாஷ் ராஜ் எங்க போயிட்டாரு? இந்த கூட்டணி அடிமைகள் ஏன் வய திறக்கல? இதோ பாட்டு பாடினா டம் டம் டம்னு அச்சுன்னு பாடு, அவன் எங்க போயிட்டான்? எங்க போயிட்டான் அந்த சித்தார்த்? உண்மையிலுமே மக்கள் மேல அக்கறை இருக்கிறவன் எதிர்த்து கேள்வி கேளு. அது எந்த கவர்மெண்டா இருக்கட்டும், யாராவா இருக்கட்டும்,
நான் முதலமைச்சரை வந்து கேட்கக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருக்குது. நான் ஒரு பிரஜை. முதலமைச்சர் சொல்றவர் வந்து காமனான ஒரு ஆளு. நான் ஒரு திட்டவும் செய்வேன், நான் கேள்வி கேட்கவும் செய்வேன். நான் கட்சி தலைவரை கேட்கல, என் மாநிலத்துடைய முதலமைச்சரை கேட்கிறேன். இதற்கு நீங்க தான் வந்து பொறுப்பு. இன்னைக்கு நீங்க பொறுப்பு எடுத்துக்கலன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல கேட்கிறேன். ஆனா அமைச்சர் ஏவாவேலு வந்து இதுக்கு நாங்க தான் பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்லிட்டாரே சார். ஆனா சார் ஒரே ஒரு சார் பொறுப்பேற்றுட்டா இனி வருத்துல வந்து இனி இந்த மாதிரி வந்து ஒரு விஷ சாராயம் குடிச்சு ஒருத்தர் செத்தாலும் நாங்க ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றோம்னு சொல்லி எது சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இனி வரும் காலத்துல நீங்க சொல்றீங்கல்ல நாங்க வந்து மது ஒழிக்கிறோன்னு, நீ மதுவை கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒழிச்சுக்கோ. இந்த கள்ள சாராயத்தை சார், செத்தவங்க எல்லாம் வந்து கூலி தொழிலாளிங்க சார், பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. டெய்லி 300 ரூபா 400 ரூபா கூலிக்கு வேலை செய்யறவங்க சார். 300 ரூபா அவங்க கொடுத்தான்னா இன்னைக்கு நான் கேட்கறேன், 100 ரூபா வச்சுட்டு போனா 50 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்குது. நான் இந்த இடத்துல இன்னொன்னு குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேன். இன்னைக்கு டாஸ்மார்க்ல வந்து ஒரு குவார்டருக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறேன், ஒரு ஃபுல்லுக்கு 50 ரூபா வரைக்கும் வாங்கும் போது இப்போ வந்து ஒரு சரக்கு வாங்குறவங்க ஒரு 5 பேர் சேர்ந்து அந்த வந்து கட்டிட தொழிலாளியோ யாரா இருந்தாலும் அவங்க வந்து சேர்ந்து வாங்கி குடிக்கும் போது நீ வந்து கேள்வி கேட்ட எதுக்கு 10 ரூபா கம்மி அதிகமா வாங்குற கேட்டதுக்கு அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் அச்சா ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த போலீஸ்காரன் திரும்பி எப்படா நீ 10 ரூபா கோட்டருக்கு வாங்கணும்னு வந்து அந்த நேரத்துல அவன் கேள்வி கேட்டிருந்தானா இன்னைக்கு இந்த கள்ள சாராயத்தை தேடி போயிருப்பாங்களா? நான் கேட்கிறேன், இன்னமும் இன்னைக்குதான் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் காசா மாதிரி பேசுறீங்க. ஏன் சார் ஒரு அரசாங்கம் நினைச்சா வந்து தடை பண்ண முடியாதா சார்? சார் அரசாங்கம் நினைச்சா தடை பண்ண முடியும். காவல்துறை என்ன பண்ணுது? காவல்துறை செயலிழந்து போயிடுது சார். அது யார் கையில இருக்குது? முதலமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப முதலமைச்சர் தான் சார் பொறுப்பு எடுக்க முடியும். இன்னைக்கு இந்தியாலேயே வந்து முதல் மாநிலம் தமிழகம் நான் உருவாக்கி காட்டுவேன் சேலஞ்ச் பண்ணுவங்க தானே நீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒருத்தர் செத்தானா நீங்க வந்து வேற ஸ்டேட் வந்து உதாரணத்துக்கு காட்டுறீங்க. எல்லா ஸ்டேட்டோட ஸ்டேட் எல்லாத்தையும் ஒரு உதாரணமா காட்டு, நான் அதை ஒத்துக்கிறேன் சார். இந்த இந்த சாராயத்துடைய அமைச்சர் இருக்கிற முத்துசாமி, நீங்க அதுக்கு முன்னாடியே வந்து பாத்துருங்க, பெட்ரா டாக்ல தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு தான் அவங்க கொண்டு போறாங்க தவிர இதற்கு ஒரு முடிவு கொண்டு வரல சார். எப்படி உயிரை காப்பாற்ற முடியும்? எப்படி நம்ம மாநிலத்துல பொருளாதாரத்தை ஏத்தின்னு போக முடியும்? எப்படி இங்க உள்ள மக்களை காக்க முடியும்? அடுத்த ரிசோர்ஸ் என்ன? எப்படி என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க சார்? இது ஒரு 4 நாளைக்கு நான் ஒரே விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இன்னைக்கு வந்து ஊரே பரபரப்பா ஒரு வாரம் இருக்கும் சார். நான் இப்ப கூட கேக்குறேன், இன்னைக்கு கொலை கற்பழிப்பு எத்தனையோ கற்பழிப்பு எவ்வளவு பாலியல் எல்லாம் போகுது. இன்னைக்கு நடந்துட்டு தானே இருக்குது. அந்த பாலியலுக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தீங்க? டெய்லி பேப்பர் தான் வந்து இன்னைக்கு 50 பேர் இருக்க பாலியல்ல வந்து துன்புறுத்தப்படுறாங்க. இந்த தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க? திட்டங்கள் என்ன? மக்கள் கிட்ட சொல்லு. இன்னைக்கு சாராயம் சேர்த்து குடிச்சு செத்ததுக்கு இன்னைக்கு போயிடும். இப்ப கூட சொல்றேன், இந்த ஒரு வாரத்துக்கு தான் இது பரபரப்பு. ஆனா ஒரு சேனல்லயும் வந்து இத பரபரப்பா பேசல சார். மனசாட்சி விட்டு சொல்றேன், நான் மீடியாக்காரங்க எல்லாம் கையெடுத்து கும்பிடுறேன். உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்குது இல்ல, உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகள் இருக்கும். யார் தவறு பண்ணாலும் எடுத்து காட்டுங்க சார். முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா சார்? ஒரு எஸ்பி ஏற்கனவே 8 மாசத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு நீங்க ஏன் அப்ப அலர்ட் ஆகல சார்? போன வருஷத்துல இதே மாதிரி வந்து செத்தாங்க, அப்பயே நீங்க அலர்ட் ஆகல. உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு தைரியம் இருக்குதா? நீ என்ன டிஃபன் சாப்பிட்ட, என்ன உட பண்ண, எப்படி ஃபிட்னஸா வச்சிருக்கிற, எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, எழுதி வச்ச ஒரு 10 கேள்வியை கேட்கறீங்களே, ஒரு அமைச்சர்ல ஒரு அதிகாரியோட நீங்க வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து ஆளுங்கட்சி கொடுத்த தைரியத்துல தான் வந்து பார்க்க போனா இன்னைக்கு திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு அந்த அளவு தைரியம். 22 வழக்கு வந்து இந்த சாராயம் காசு மேல இருக்குதா? நான் கேட்கிறேன், அப்போ காவல்துறை கோட்டை விட்டாங்கல்ல. 22 முறை இல்ல சார், 3 முறை ஆனவே அவனுக்கு வந்து என்ன பண்ண, வெளியிலே வராத முறை வாழ்நாள் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்துருக்கலாம் சார். இன்னைக்கு பல பேர் உயிர் செத்து இருக்குது. நான் காசுனவனையும் விற்கிறவனையும் வந்து நான் சொல்லல. ஆனா உண்மையிலுமே சொல்லப்போனா அவனை நீங்க பாத்தீங்க, நீங்க டிவில நான் பார்க்கும்போது இத பின்னாடி யாரோ ஒருத்தன் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களை வந்து நடத்த சொல்லியிருக்கிறாங்க. அவன் பதுங்கிட்டான். பணம் பேசப்படுது. ஏன்னா இன்னைக்கு வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சுப்ரமணியன் சொல்லுவாரா, குஜராத்ல வந்து இப்படி நடந்தது, உன் மாநிலத்துடைய அவல நிலையை பத்தி பேசு. எல்லாத்தையும் டாப்ல கொண்டு வந்துட்டோம்னா நீ அப்ப வந்து ஏதாவது ஒரு மாநிலத்தை வந்து கிண்டல் பண்ணு, கேலி பண்ணு. நிர்வாகம் உன் கையில இருக்குதுல்ல, அப்ப நீ வந்து அங்க கிராடியேட்டர் போய் தானே இருக்கிற. உனக்கு துணிச்சல் இல்லையா? தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்களுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிற? இப்ப கூட சொல்றேன், இந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்கறதால வந்து அந்த போன உயிர் திரும்பி வரப்போறது கிடையாது. உனக்கு எத்தனை பேர் சாவப்படுவாங்களோ தெரியல. ஆனா மீடியால மறைக்கணும்னு நீங்க நினைச்சீங்க பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம். மூடி மறைக்கணும்னு நினைச்சாங்க. பிணங்கள் மேல வர அவங்களால மறைக்க முடியல.
கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, கலெக்டர், எஸ்பி எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. அந்த கலெக்டரை டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த எஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணணும், அந்த துறை அமைச்சர் வந்து முத்துசாமியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், முதலமைச்சரே பதவியே விளங்கணும். அப்படி பதவி விலங்குனா ஓப்பனா வந்துட்டு மக்கள் மத்தியில சொல்லுங்க. இனி வந்து யாராவது ஒருத்தர் இருந்தாலும் நான் வந்து ரிசைன் பண்ணதுக்கு தயார் சொல்றதுக்கு துணிச்சல் திராணி இந்த முதலமைச்சருக்கு இருக்குதா? சார் அதே மாதிரி முத்துசாமி அவர்கள் வந்து அமைச்சர் முத்துசாமி ஏற்கனவே ஒரு பேட்டியில வந்து சொல்லும் போது சொல்லியிருந்தாருன்னா, காலையில மது குடிப்பவர்கள் வந்து குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. போது இது அரசே வந்து மது குடிப்பவர்களை ஊக்குவிக்கிற மாதிரி இல்லையா சார்? இது வந்து இவங்களுக்கு வந்து உண்மையா சொல்ல போனா மது ஒழிக்கிற எண்ணம் கிடையாது. இன்னைக்கு இதனால வந்து பல ஆயிரம் கோடி ஆதாயம் சார். எப்படி சார் வந்து அவங்க 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க சார். இதுல வர மக்கள் வந்து அவங்க மனசுல இருக்கிறாங்களா? இன்னைக்கு இந்த மக்களை நான் பார்த்து கேட்கிறேன், ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீங்கல்ல நீங்க இவங்களை, உங்களுக்கு தேவை 500 ரூபாய் காசுக்காக உங்களுடைய ஓட்ட விட்டீங்கல்ல, இன்னைக்கு உங்க உயிர் போச்சு, உயிர் போயிடுச்சு. திராவிட மாடல் அரசுடைய வந்து அவலநிலை இதுதான். திறமை இல்லாத ஆட்சி, திறமை இல்லாத ஆட்சி சார். தவறு வந்து ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க சார். நல்லது நடந்தா வந்து எப்படி அந்த முதலமைச்சர் பொறுப்பு எடுக்கிறாரோ, கெட்டதுன்னு அவர் பொறுப்பு எடுக்கணும் சார். அவர் தான் சார் ஒரு விஷயம். மக்களை வந்து இறங்கி சந்திக்கணும் சார். இது நடந்து எத்தனை நாள் சார் ஆச்சு? 4 நாளா போயிட்டு இருக்கு சார் கிட்டத்தட்ட. ஏன் முதலமைச்சர் களத்துக்கு போல? ஒரு பிரதமர் உதயநிதி ஸ்டாலின் அனுப்பியிருக்காரு சார். ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க, ஒன்னே ஒன்று சொல்றேன் கேட்டுங்க. இதே வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் வரலன்னு சொல்றல, நீங்க ஒரு மாநிலத்துக்கு தான். ஆனா ஒத்துமொத்த இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு உலக நாடு போறாரு. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உலக நாட்டுக்கு போய் தொழில் வைக்கணும் வராரா? நீங்க சென்னையில தானே இருக்கிறீங்க. இங்க இருந்து கள்ளக்குறிச்சி எவ்வளவு மணி நேரம்? உங்களால ஒரு 2 மணி நேரம் உங்களால டிராவல் பண்ணி போய் பார்க்க முடியாதா? பையனை எதுக்கு அனுப்புறீங்க? நீங்க தான் பொறுப்பு. சட்டம் உங்க கையில இருக்குது. இன்னைக்கு சந்தி சிரிக்குது சார். உங்களால முடியல ரிசைன் பண்ணுங்க சார். உங்களுக்கு நீங்க பொம்மை மாதிரி இருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா நீங்க வந்து ஆட்சி பண்றான். உங்க மருமக, உங்க பையன், உங்க தங்கச்சி, உங்களுக்கு சுத்தி இருக்கிற ஒரு 7 பேர் பண்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. எழுதி கொடுத்தா படிக்க தெரியுது. அப்படி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னா 10 லட்சம் ரூபாய் சாராயம் காசவனுக்கு நீங்க கொடுத்துருப்பீங்களா? சிபிசிஐடி கிட்ட கொடுத்துட்டா எல்லாம் நேர்மை வந்துருமா? எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் வந்து தண்டனை அனுபவிச்சுக்கிறாங்க சார். நான் இது ஒத்துமொத்தமா கேட்கிறேன். பாதிக்கப்படுறது மக்கள். அவன் எந்த ஆட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியாவனா இருக்கட்டும் சார், தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கணும் சார். இதற்கு விளக்கம் கொடுக்க கூடாது சார். இதுக்கு தீர்வு தான் சார் கொடுக்கணும். உங்களால முடியுமா? நான் மக்களை கேட்கிறேன், மது வேணான்றீங்கல்ல, உன் ஊருக்குள்ள மது அனுமதிக்காத. ஊர்லாம் சேர்ந்து இல்லு. உன் நிலத்தை பிடுங்கும் போது நிக்கிறல்ல, உன் பொழப்ப பிடுங்கும் போது ஏன் நிக்க மாட்டேன்ற? அந்த சாராய கடையை மூடு, அந்த ஒயின் ஷாப்பை மூடு. முதலமைச்சரே எனக்கு வேணான்னு சொல்லு. இனி வரும் அதே மாதிரி வந்து நேற்று வந்து சட்டப்பேரவை வந்து கூடி இருக்கு. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டப்பேரவையில பேசும்போது அனுமதி கொடுக்காம மறுத்து ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களுமே வெளியேற்றம் பண்ணி ஆர்பி உதயகுமார்லாம் கிட்டத்தட்ட சொல்ல போனா குண்டு கட்ட வச்சுக்கிட்டு போய் வெளியெல்லாம் போட்டுருக்காங்க சார். இது வந்து திமுக ஆட்சியோடைய எந்த மாதிரி நிலைமையை சார் இது காட்டுது? ஏன்னா இதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லி அடக்குறாங்களா? அப்போ நீ பண்ற தப்ப நான் மறைக்கிறேன், நான் பண்ற தப்ப நீங்க மறைங்க. நான் 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறேன் சார். இந்த ஸ்டன் பண்றதெல்லாம் வேணாம். மக்கள் புரிஞ்சுட்டாங்க சார். நீங்க போய் கருப்பு சட்டை போட்டுட்டு ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் வேண்டாம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மாநில தலைவர் அண்ணாமலை ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்ல, மது ஒழிக்க முடியாது, படிப்படியே தான் ஒழிக்க முடியும்னு சொல்றல. இப்ப நான் கேட்கிறேன், இதே கள்ளக்குறிச்சி, கல்வராயம் மலை உங்களுக்கு வந்து எல்லாமே சாராயம் காசு தான் இன்னைக்கு டிவில எல்லாம் போடுறீங்கல்ல. இந்த 3 வருஷத்துலதான் சாராயம் காசாங்களா? ஆண்டாண்டா நடக்கலையா? 22 வழக்கு பதிவு பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. 22 வழக்கு. நான் ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் சொல்றேன் மீடியா கிட்ட. இந்த 22 வழக்கு இந்த சாராய வியாபாரி மேல இருக்குதுன்னு சொல்றீங்களே, எத்தனை வருஷமா இருக்குதுன்னு எடுங்க, உண்மை தெரிஞ்சிடும். உண்மை தெரிஞ்சிடும். இந்த ஸ்டன் பண்ணி சும்மா சட்டசபையில போய் நான் கேள்வி கேட்டேன். நான் என்ன கேட்கிறேன், இதே பழனிசாமி இன்னைக்கு ஸ்டன் பண்ணார்ல, அவருடைய அதிமுக சேர்ந்தவர் தான் அந்த செந்திலோ சம்திங் அந்த கள்ளக்குறிச்சிக்காரரு, அவர் கண்டனம் தெரிவிச்சார்ல. ஏன் அப்ப இந்த கட்சி போய் அங்க உட்காரல? கள்ளக்குறிச்சியில ஏன் மறியல் பண்ணல? ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணல? போன வருஷம் மரக்காணத்துல செத்தாங்கல்ல, அப்பயே இதே அதிமுக ஏன் போல? சார் மீடியால உட்காந்து 4 செவத்துக்குள்ள உட்காந்து கண்டன ஒளி வைப்பாதீங்க. நீங்க எதிர்கட்சி தலைவர், போல்டா இறங்க வேண்டியது தானே. என்ன கேட்டா கூட்டு களவாணி தான் நான் சொல்லுவேன். 2 பேருமே கூட்டு களவாணிகள் தான். இது மக்கள் ஏமாளிகள். பாஜக எம்எல்ஏகள் வந்து என்ன சார் குரல் கொடுத்தாங்க? அப்போ அந்த 4 பேர்ல நயினார் நாகேந்திரன் வந்து கொடுத்தாரா இல்லையா?
அவங்களுடைய அதாவது சார் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பேப்பர்ல என்ன பாக்குறீங்களோ அதுதான், இன்னைக்கு மீடியால என்ன காட்டுறாங்களோ அதுதான். ஆனா இன்னைக்கு மீடியா யார் கண்ட்ரோல்ல இருக்குது? தயவு செய்து மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நயனார் வந்தது ஒரு தடவை காட்டுவாங்க. ஆனா இவங்க பண்றது 50 தடவை காட்டுவாங்க. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில நடந்தது எத்தனை நாள் சார் காட்டினாங்க? அதுதானே சார் உதாரணமா சொல்றேன். மக்கள் பாக்குற அவங்க மீடியா அவங்க கையில இருக்கும்போது அவங்க போட்டு காட்டுறதுதான் சார் ப்ரொஜெக்ட். எத்தனை பேர் சார் யூடியூப்ல பாக்குறாங்க? இன்னைக்கு உண்மையிலுமே சொல்ல போனா இந்த மாதிரி யூடியூப்ல தான் சார் நிறைய உண்மைகள் பேருது மக்கள் கையில. இன்னைக்கு மக்கள் தெளிவடைறதே டெலிவிஷன் பார்த்தோம் பேப்பர் படிச்சோம் கிடையாது. உங்களை மாதிரி ஆளுங்க எடுத்து போய் கொண்டு சேர்க்கிறீங்க சார். ஹேட்ஸ் ஆஃப் சார் உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம். நான் உங்களை மாதிரி ஆளுங்கலாம் தலைவணங்குறேன். இன்னைக்கு உடனே கூட எடுத்து போய் மக்கள்கிட்ட ரீச் பண்றீங்க பாருங்க. இது இன்னும் அதிகரிக்கீங்க. இன்னைக்கு நான் டிபேட்டை வைங்க. நான் இப்ப கூட சொல்றேன், தவறு யார் பேர்ல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா திருந்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இனி வரத்துல இந்த மாதிரி ஒரு தவறுகள் நடக்காதுல்ல. இதைதான் நான் மீடியா கிட்ட கேட்கிறேன். நான் மீடியாவை குறை பேசல சார். நீ நியாயமா நடந்துக்கோன்னு சொல்றேன். உன் தொழிலுக்கு நீ தர்மத்தை நிலைநாட்டு. மக்கள்கிட்ட உண்மையை போய் சேர்த்துக்க. உனக்கும் குடும்பம் இருக்குது. அந்த 3 குழந்தைகள் பார்க்கும்போது வேதனை ஆயிடுச்சு சார் மனசு. 50 ரூபாய் சரக்கு குடிச்சு இன்னைக்கு அந்த குழந்தைங்களுடைய நடுத்தெருல விட்டீங்களே சார். பணம் வந்தா அவங்களுக்கு போதுமா சார்? நான் இப்போ அதையும் கேட்கிறேன். தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா? உண்மையாலுமே இந்த மீடியா கிட்ட சொல்றேன். நீங்க 10 வருஷம் எடுக்கிறீங்களோ 4 வருஷம் எடுக்குங்க சார். என்னென்னலாம் இன்சிடென்ட் நடந்தது? இன்னைக்கு அந்த குழந்தைங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் நிதி போய் சேருதா? மாசம் அரசாங்கம் கொடுத்தது போய் சேருதா? தயவு செய்து எடுத்து நீங்க வெளியே விடுங்க சார். வாய் விட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க 5000 கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 5 மாசத்துக்கு அப்புறம் அங்க சேர்றதுக்கு கூட இல்லை சார். அதிகாரிகள் நினைச்சா எதையும் மாற்ற முடியும் சார். அரசியல்வாதிகள் முடியாது. அரசியல்வாதிகள் நினைச்சா எந்த ஒரு குற்றமும் இல்லாம பண்ண முடியும். எதை நினைச்சாலும் தடை பண்ண முடியும் சார். ஒரு கவர்மெண்ட் நினைச்சா ஏன் சார் பண்ண முடியாது? மக்கள்கிட்ட ஏன் வரவேற்பு இருக்காது? ஆனா அது யாரும் முன் வர மாட்டேன்றாங்க சார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஏழையா தான் இருக்கிறான். உங்களை கேட்கிறேன், காமனா கேட்கிறேன், உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவு மாறிச்சு? நான் ஒரே விஷயத்த சொல்றேன். இதே மத்த கவர்மெண்ட் இருந்தா நான் அதை சொல்ல வரல. ஆனா அட்லீஸ்ட் கற்பழிப்பு, கொல்ல இன்னைக்கு அதாவது கண்ட்ரோலா இருக்கும்ல. ஒரு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கும்ல. இவங்க சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிறாங்களா? அந்த டிஜிபியை மாத்தணும், அந்த கமிஷனரை மாத்தணும். இன்னைக்கு ரவுடிசம் அதிகமாயிடுச்சு சார். ஆனா மூடி மறைக்கிறாங்க சார். பொன்னான ஆட்சின்றாங்க. தயவு செய்து இனி வரும் காலத்திலாவது மக்களை பாதுகாக்குங்க. நீ நல்லது கூட பண்ண வேணாயா, நிம்மதியா இருக்க முடியா? அவன் கூட கஞ்சி அவன் குடும்பத்தோட இருக்கட்டையா, அவன் பிள்ளைகளோட இருக்கட்டையா. கள்ளக்குறிச்சியில் நடந்த மொத்த சம்பவங்கள் பத்தியுமே பிளஸ் அரசியல் அரசு இனிமே என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய மக்கள் கூடயும் நேருடைய ரொம்பவே மெதுவாகவும் ரொம்ப தெளிவாகவும் பயிர்கிட்டே ரொம்பவே நன்றிங்க சார். ஜெய் ஹிந்த்.